ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அம்மாக்கிட்ட. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ இங்கேயே நல்ல சம்பளமாக தானே இருக்குது, எதுக்கு நீ அங்கே போகணும்னு நீ ஆசைப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், "இல்லைம்மா, எனக்கு இந்த ஊரில் இருக்கிறதுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலம்மா" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, "இது மாதிரி ஏன் பிடிக்கலங்கிற, எதனால் பிடிக்கலங்கிற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஏன் உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாதா? நான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க?" அப்படின்னு சொன்னதுக்கு, "தெரியும் தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ விரும்பின பொண்ணு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுக்காக நீ எதுக்கு மனசை போட்டு குழப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? அவளுக்கே உன் மேலே விருப்பம் இல்லாதனால தானே வேறு ஒருத்தரை தேடி போயிருக்கா. அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் அவளை நினச்சிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற?" அப்படின்னோடனே, "இல்லைம்மா, எனக்கு இங்கே இருந்தாலே அவள் ஞாபகமாக இருக்குது. அவள் வேணால் என்னை வசதி இப்போ கம்மியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்னும் அந்த மாப்பிள்ளை என்னோட வசதியாக இருக்கான்னு அவங்க வீட்டில் பார்த்தாங்கன்ட்டு அவள் பார்த்துக்கிட்டு போயிருக்கலாம், பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் அவளை அப்படி விரும்பலை, பணத்துக்காக இது பண்ணலை. நான் அவளை உண்மையாக தான் 5 வருஷமாக லவ் பண்ணேன். அவள் என்னை ஏமாற்றிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அவளை உண்மையாக தான் நேசித்தேன். ஆனால் அவள் என்னை உண்மையாக நேசிக்கலை அப்படிங்கிறது தான்மா எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் கடைசி வரைக்கும் அவளை நம்பினேன். இது மாதிரி கடைசி வரைக்கும் இந்த கல்யாணத்தில் அவளுக்கு விருப்பம் இல்லை, வீட்டில் தான் சம்மதிச்சாங்கன்னு. நான் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட அவங்க அப்பா வீட்டை அனுப்பி பேசினதுக்கு, நாங்கள் அவளை எங்கள் பொண்ணை நாங்கள் கட்டாயப்படுத்திலாம் ஒன்றும் சம்மதிக்க வைக்கல. நாங்கள் என்ன இது பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் மாப்பிள்ளை பார்த்தோம், வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, பையன் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னதா அவளே ஓகேப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டா. நீங்கள் லவ்வில் இதாக இருந்த அளவுக்கு என் பொண்ணு இது இல்லைப்பா, அதுக்காக நாங்கள் வேண்டான்லாம் சொல்லலை. நாங்கள் எங்கள் கடமைக்கு மாப்பிள்ளையை பார்த்தோம், பண்ணோம், செஞ்சோம். அவள் இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு நாங்களே இப்போ வேண்டான்னு சொன்னாலும் அவள் வேண்டான்னு சொல்ல மாட்டா. அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, நான் அவங்க அப்பா சொல்லத்தையும் நம்பாமல் போயிட்டு அவள்கிட்டையும் நேராக பேசினேன். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, அவகிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொன்னதுக்கு அவள் என்ன சொன்னான்னா, "நீ மாதம் 40,000 சம்பளம் வாங்குற, அதை வச்சு உன் தங்கச்சி இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், உங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், இவ்வளோ உனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க, இடம் மட்டும்தான் இருக்குது. இனிமேல் அது வீடு கட்டணும். இவ்வளோ கமிட்மெண்ட்ஸில் என்ன எப்படி உன்னால் நல்லா பார்த்துக்க முடியும்? நாளைக்கு நம்மளுக்கு ஒரு குழந்த பிறந்தா கூட அதை கூட ஒரு நல்லா பார்த்துக்கிற அளவுக்கு அந்த காசு போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட கேட்டாள். அப்போயே எனக்கு தெரிஞ்சிச்சு, இவள் அந்த பையன் மாதம் 2-3 லட்ச ரூபாய்க்கிட்ட சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறனால தான் அவள் அவங்கள லவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அப்போ அவங்க அப்பா சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அவங்க அப்பாவை கூட நான் என்ன நினச்சேன்னா, அவங்க வீட்டில் தான் என்ன வேணுக்குன்னே இது பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் தான் அவள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான்மா எனக்கு தெரியுமே, அவள் சம்மதத்தோடு தான் எல்லாமே நடந்திருக்கு. அவங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, இவள் லவ் பண்ண விஷயத்தையே சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு அவர்கிட்ட போய் பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சுமா அப்படின்னோடனே, அதனாலேயே எனக்கு அவன் மேலே வெறுப்பு இல்லைன்னு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வேலையிலே நான் இல்லாமல் வெளிநாடு போகிறேம்மா. வெளிநாடு என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கேட்டிருக்கேன். இன்னொரு 6 மாதம் வேறு எங்கேயாச்சும் வேலை பார்த்துட்டு நான் வெளிநாடு எங்கேயாச்சும் போகலான்ட்டு இருக்கேம்மா அப்படின்னோடனே, "ஏன் இப்போ இந்த திடீர் முடிவு?" அப்படின்னோடனே, "ஆமாம்மா, எந்த பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேறு ஒருத்தரை தேடி அவள் லைஃபை நோக்கி போனாலும் அந்த பணத்தை நான் சம்பாதிக்கணுமா, சம்பாரித்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீடு கட்டணும். அவள் என்கிட்ட என்னென்னலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் அதெல்லாம் நான் உருவாக்கி 2-3 வருஷத்தில் காமிச்சிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவோம்மா. என் லைஃப்பை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் அவளுக்காகலாம்." அப்படின்னோடனே, "சரிப்பா, இப்போ எடுத்திருக்க நீ இந்த முடிவு தான் கரெக்டான முடிவு. உன்கிட்ட நான் எப்போதுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்மள்ட்ட பணம் இருந்தால் தான் எல்லாருமே நம்மளை மதிக்கிறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், அதாவது நம்ம வாழ்கிறதுக்கு அப்புறமும் சரி, வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்பயும் சரி, பணங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் நம்ம அவமானம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம சொந்தக்காரங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்தல்ல, அப்படி இருக்கிறப்ப நீயே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்." அப்படின்னோடனே, "சரி சரிதாம்மா, நான் அதெல்லாம் எதுவும் நான் சொல்ல விரும்பலம்மா. இனிமேல் நீங்கள் சொல்கிறத தான் கேட்டு தான் நான் நடந்துக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி
காதல் வந்து என்னோடய கண்ணை வந்து மறைச்சிட்டு அப்படின்னு தான் சொல்லணும்.